السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, நமது காயல்மாநகர் ஹுதுபா பெரிய பள்ளியினுடைய தஃப்சீர் வகுப்பு இன்று ரமதான் பிறை 18 ஹிஜ்ரி 1447 ஞாயிற்றுக்கிழமை. நேற்றைய தினம் நாம் தகவல்களை சொல்லி வரும் பொழுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்யவில்லை என்பதை ஒரு சாட்சியின் மூலமாக நிரூபிக்கப்பட்டது. அந்த சாட்சி என்பது ஒரு குழந்தை. கொஞ்சம் பெரிய ஆள் சொல்லியிருந்தாலும் கூட அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது ஒரு தொட்டில் குழந்தை. அது யார் என்பதை குறித்தும் கூட முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறாங்க. ஜுலைஹா அம்மையார் அவர்களுடைய மாமா மகன் தான் அது. அவர்களுடைய மாமா மகன் 3 மாத குழந்தை. அந்த 3 மாத குழந்தையை அல்லாஹு தஆலா பேச வைத்தான். அது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தாங்க, தொட்டிலே கிடந்த அந்த குழந்தையை அமர வைத்தார்கள். அதற்கான ஆற்றலை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுத்தார்கள். கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த குழந்தை தொட்டிலிருந்து கீழே தானாக இறங்கியது. இறங்கி தான் நேராக என்ன செய்திருக்கிறது, அது நடந்து வந்து அசீஸிடம் வந்து, நான் சாட்சி சொல்லுகிறேன். இது எப்படி இருக்கும்? சட்டம் முன்னால் கிழிந்திருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தவறு செஞ்சாங்க, பின்னால் கிழிந்திருந்தால் ஜுலைஹா நாயகி தவறு செய்தார்கள் என்பதை அந்த குழந்தை பேசியதாக முஃபஸ்ஸிரீன்கள் என்ன செய்கிறாங்க, எழுதுகிறாங்க. இன்னொரு தகவலையும் நாம் சொன்னோம். இது தன்னுடைய மனைவியின் தவறுதான் என்பதை உணர்ந்து கொண்ட அசீஸ் என்ன செய்தார், வஸ்தக்பிரி லிதம்பிகி இன்னக்கி குந்தி மினல் ஹாத்தீன், நீ தான் தவறு செஞ்சிருக்கிறா, நீ என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுப்பு தேடு அப்படின்ட்டு அவர் சொன்னதாகவும் நம்ம சொன்னோம். ஆனால் அந்த வரலாற்றில் ஏற்கனவே நாம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். அவங்க அந்த உள்ள ஒரு சிலை இருந்தது. அந்த சிலையை அவங்க திரையை போட்டு மூடினாங்க. ஏன் மூடுகிறாய் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபோது, அது பார்த்து விடுமோ என்று வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த செய்தியை நம்ம சொன்னோம். அப்போ சிலை வணக்கமும் இருந்திருக்கிறது, அல்லாஹுவையும் நீ பயந்து கொண்டு இவர் சொல்கிறார். அப்போ இது முரண்பாடாக இருக்கிறதே என்ற ஒரு கேள்வி எழலாம். ஒரு கேள்வி, அப்போ சிலையும் வணங்குறாங்க, அல்லாஹ்வையும் வணங்குறாங்களா? ஒஸ்தக்பிரி லிதம்பிகி, உன்னுடைய பாவத்துக்காக வேண்டி நீ இஸ்திக்ஃபார் செய் என்று அசீஸ் சொல்கிறாரே, அப்படியானால் இது முரண்பாடாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழலாம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும். மக்காவில் இருந்த குறைஷிகள் இருந்தாங்க இல்லையா, சிலைகளை வணங்கிட்டு வந்தாங்க. காபாவை சுற்றி 360 சிலைகள் இருந்தது. இந்த 360 சிலைகளையும் அவர்கள் வணங்கி வந்தாலும் அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு இருந்தது. அந்த அல்லாஹ்வுக்கு துணை போகக்கூடிய உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். அல்லாஹ்ல அவங்களுக்கு பிரச்சனை இருந்ததில்லை. ஏனென்றால் அவர்கள் கடிதம் எழுதுவதாக இருந்தாலே பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று தான் எழுதுவாங்க. இது எப்போ தெரிய வருதுன்னா, நீங்கள் பாருங்கள், ஹுதைபியா உடன்படிக்கை ஹிஜ்ரி 6 நடந்தது.
அப்போ அந்த உடன்படிக்கையில் எல்லாம் பேச்சுவார்த்தை முடிந்து அதை எழுதப்படுது. அப்போ எழுதுறது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகம் சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா எழுதுகிறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுனாங்க. அப்போ அந்த சுஹைல் இப்னு அம்ர் அவங்க தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க தரப்புலேருந்து வந்திருக்கிறாங்க. குறைஷிகளுடைய தரப்பிலிருந்து தூதராக வந்திருப்பவர் சுஹைல். பல பேர் வந்தாங்க, அது ஒன்றும் ஒழுங்கான ஒரு தீர்வுக்கு வரல. சுஹைல் அந்த தீர்வுக்கு வந்தது. அப்போ சுஹைல் சொன்னார், அல்லாஹ்வே தெரியும், அர் ரஹ்மான் அர் ரஹீம் யார்? இது புதுசாக இருக்கே, பிரச்சனை எங்களுக்கு அங்கே தானே வருது. நீங்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம் எழுதுறீங்க, பிஸ்மிக் அல்லாஹும்மன்னு எழுதுங்க. அப்போ அந்த குறைஷி காஃபிர்களே என்ன செஞ்சுருக்கிறாங்க, அல்லாஹ்வை பிஸ்மிக் அல்லாஹும்ம அல்லாஹும்ம அல்லாஹுவே உன்னுடைய திருநாமத்தை கொண்டு அப்படின்னு தான் அப்பவும் எழுதுவாங்க. அல்லாஹ்ல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஒன்று ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது, இறைவன் தூதனை ஏற்றுக்கிட இல்லை. ரெண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இறைவன். அப்போ அவங்க பார்க்குறாங்க, அந்த 360ஐயும் ஒன்றுங்கிறாரே எப்படி அப்படிங்கிற பிரச்சனை தான் வந்தது. சரி, இதை குறித்து விரிவாக இமாம்கள் பேசுகிறாங்க. நம்ம ஒரு தெளிவுக்காக சொல்ல வருகிறேன், முரண்பாடாக இருக்கிறது என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. அப்போ ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சிலையின் மீது துணியை போட்டதும் அவர்களுக்கும் அந்த மிஸ்ரு வாசிகளுக்கே அல்லாஹ் மேலே நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் நம்ம பார்க்குறான், நம்மளை தண்டிப்பான், நமக்கு கூலி கொடுப்பான், நன்மை தருவான் என்றெல்லாம் அவர்கள் நம்பி இருந்தாங்க. அதே சமயத்தில் இந்த சிலையும் அவர்களிடத்தில் இருந்தது. பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதையெல்லாம் என்ன செய்கிறாங்க, மாற்றி அமைக்கிறாங்க என்ற ஒரு தகவலையும் நாம் இங்கே சொல்கிறோம். இப்போ நாம் செய்திக்கு வருகிறோம். இன்னொன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யூசுப் எல்லா நபிமார்களுமே அழகானவர்கள் தான், எல்லா நபிமார்களுமே இனிமையான குரல் கொடுக்கப்பட்டவர்கள். இந்த ரெண்டு எல்லா நபிமார்களுக்கும் உண்டு. எல்லா நபிமார்களும் அழகானவர்கள், எல்லா நபிமார்களும் இனிமையான குரல் கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபியுக்கும் உங்கள் நபி இருக்கிறாங்களே, சஹாபிகளை பார்த்து சொல்கிறாங்க, அவர்கள் அஹ்ஸனுஹும் அழகானவர்கள் தோற்றத்தாலும், வஹ்ஸனுஹும் சௌத்தன் குரலாலும் அந்த நபிமார்களை விட மிக அழகானவர்கள் என்று தன்னை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இதையும் நாம் கவனத்தில் வைத்து கொள்ளணும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம் அந்த விட்ட செய்திக்கு நாம் அந்த இடத்துக்கு வர்றோம். இப்போ பெண்கள் என்ன பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா, மிஸ்ரில் உள்ள பெண்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கனான் சொன்னால் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், கானா தேசம்னு பைபிளில் வருது அப்படின்ட்டு. அது பலஸ்தீன். அந்த பலஸ்தீனத்தினுடைய இளைஞனை இந்த அசீஸினுடைய மனைவி தவறாக நெருங்கி இருக்கிறார். அந்த அளவுக்கு அவளுக்கு ஆசை, அந்த அளவுக்கு காதல். ஒரு கணவன் இருக்கும்போது இன்னொரு ஆணை அருகலாமா என்று பரவலான வேறு விதமான பேச்சுக்கள் எல்லாம் வந்து, இப்போ இல்லாதது கூடுதல் குறையெல்லாம் வருமா இல்லையா, இந்த மாதிரி பேச்சுக்கள் நிறைய வர ஆரம்பித்ததும் இந்த செய்தியெல்லாம் இவங்க காதில் விழுது, ஜுலைஹா நாயகியுடைய காதில் விழுது. ஏன்னா அவங்களுக்கு வேலைக்காரர்கள், பணியாளர்கள் எல்லாம் இருப்பாங்க, வீரர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அம்மா அவங்கள பற்றி இப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, இந்த புரளி பேசுகிறது வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இதில் குறிப்பாக சில பெண்கள், அந்த மிஸ்ரில் உள்ள குறிப்பாக சில பெண்கள், முக்கியமான பெண்கள், அவங்க என்ன செஞ்சாங்க, திட்டமிட்டு கூடுதல் வதந்தியை பரப்புனாங்க. ஒரு குழுவாக இருந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி செஞ்சால் இதை மடக்கிடலாம், இப்படி செஞ்சால் இவரை இறக்கிடலாம், இப்படி செஞ்சால் ஒழிச்சிடலாம் அப்படின்னு வருவாங்களா இல்லையா, அதுக்கிட்ட ஒரு குழு செயல்படுவாங்க. அதே மாதிரி ஒரு குழு பெண்கள் என்ன செஞ்சாங்க, பரவலாக பொதுவாக இப்படியாமன்னு பேசுறது, தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பேசுறதுன்னு ஒரு குழு இருந்தாலும், ஒரு தனி குழு மாத்திரம் இந்த ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ரொம்ப கூடுதலாக பேச ஆரம்பித்தாங்க. இது காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது, அவங்களுக்கே ஒரு திட்டம் இருக்குது. என்ன திட்டம் அப்படின்னா, ஜுலைஹா அவங்கள பார்த்துருக்குறாங்க, இவங்கெல்லாம் மேல்மட்ட பெண்கள், இந்த இப்படி ஒரு குழுவாக இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் மேல்மட்ட பெண்கள். அப்போ இவங்க ஏற்கனவே ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாத்தை ஜுலைஹா நாயையே பார்த்து இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகானவங்க, அறிவானவங்க, ரொம்ப பண்பானவங்க. இதில் ஒன்று தான் குழம்பிட்டாங்க, மற்றபடி அவங்க அதை நீக்கிட்டு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சாலிஹத்தானவங்க தான். இவ்வளவு அழகான ஒரு பெண்ணு மயங்கிறதாக இருந்தால் அவர் எவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மக்கள் பார்க்கல, நம்ம சொல்லிட்டோம்.
ஏன்னா வெளியில் போக மாட்டாங்க, வெளியில் விடுறதில்லை. உள்ளேயே பெண்கள் பணியாளர்கள் வந்தாலே திரையை என்ன செஞ்சிருவாங்க, நிகாபு போட்டுக்கிடணும் அப்படின்லாம் அவங்களுக்கு ஷர்த்து இருந்தது. அப்போ இவங்களே இவ்வளோ அழகு, இவங்க ஒருத்தட்ட மயங்கிறதா இருந்தால் அவங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க. அப்போ அவங்கள பார்க்கணுங்கிற ஆசை, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கணுங்கிற ஆசை அந்த பெண்களுக்கு வந்தது. மற்ற பெண்களுக்கு அந்த சிந்தனைகள் பெருசாக வரல, அவங்க புரளி பேசிக்கிட்டு இருந்துட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு திட்டமிட்டு என்ன செஞ்சாங்க, வேறு விதமான இந்த செய்தி கூடுதலாக போய் சுலேகாட்ட போய் கிடைச்சா அவங்க விசாரணைக்காக நம்மளை அழைப்பாங்களா இல்லையா? அப்படி நம்ம விசாரணைக்காக அழைக்கும் போது யூசுஃபை பார்க்கலாம். எப்படி திட்டம் பாருங்க. அப்போ என்ன மாதிரி திட்டமெல்லாம் அந்த காலத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, கூடுதலாக பேச ஆரம்பித்தாங்க. ஃபலம்மா சமிஅத் பி மக்ரிஹின்ன அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த மிஸ்ர் தேசத்தினுடைய அந்த குறிப்பிட்ட பெண்களினுடைய இந்த சூழ்ச்சியை, இந்த சூழ்ச்சியான பேச்சை இந்த சுலேகா கேட்டபோது அரிசலத்து இலைகின்ன, அவங்களெல்லாம் வாங்கன்னு அழைச்சிட்டேன். வந்தாச்சா, நீங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழு அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, மேல்மட்ட பெண்கள் தானே, நீங்களாம் வாங்க, உங்களுக்கு ஒரு சாப்பாடு ஒன்று வைக்கிறேன், ஒரு விருந்து வைக்கிறேன், நீங்களாம் வாங்க அப்படின்னு அழைச்சிட்டாங்க. அப்போ இவங்க நினைச்சதும் சரியாயிடுச்சு. இப்போ சுலேகா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயம் என்னன்னா, இந்த பேச்சை அடக்கணும், இந்த வதந்தியை ஒடுக்கணும், தன் மேலே இருக்கக்கூடிய பழியை துடைக்கணும். தன் மேலே இருக்கக்கூடிய இப்போ எல்லாரும் அவங்கள பற்றி தான் பேசுகிறாங்க. எல்லாருமே யாரை பற்றி தான் பேசுகிறாங்க, தப்புண்டு சுலேகா நாயகி தான் தப்பு செஞ்சாங்கன்னு தான் ஊரே பேசுது. எனவே இந்த பழியை துடைக்கணும், அதிலிருந்து நான் விடுபடணும், அதுக்கு ஒரு திட்டம். இப்போ இது இவங்களுடைய திட்டம். அந்த பெண்களினுடைய திட்டம் என்ன, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கணும். இப்போ ரெண்டையும் அல்லாஹ் இணைக்கிறான் பாருங்க. அல்லாஹ்வுடைய அந்த கலாக்கதிர் என்பது ஆச்சரியமானது, அற்புதமானது. நம்முடைய கலாக்கதிரை பற்றி நீங்கள் நம்ம பேச ஆரம்பித்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதற்கான நேரங்கள் வந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்ம பேசுவோம். அருமையான பெருமக்களே, அப்போ இவங்க இதுக்கு மேலே வச்சுட்டு இருக்கக்கூடாது, இதை பேச்சு அடக்கணும் அப்படின்னு ஒரு விருந்துக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, ஏற்பாடு பண்ணுறாங்க. அர்சலத்து இலைஹின்ன வஅததத் லஹுன்ன முத்தகஅன், அவங்களுக்கெல்லாம் முத்தகான்னு சொன்னால் டைனிங் டேபிள், ஒரு விருந்து ஏற்பாடு பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒரு அரண்மனையிலே விருந்து ஏற்பாடு செய்யப்படுதுன்னு சொன்னால் அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் தானே, அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அவ்வளவு அற்புதமான ஒரு விருந்து, அவ்வளவு அற்புதமான ஒரு சாப்பாடு எல்லாம் வச்சிருக்குது, நிறைய பழங்களும் வச்சிருக்கு. அதோட மெயினாக என்ன, வஆத்தத்துக்குள்ள வாஹிதத்தின் மின்ஹுன்ன சிக்கீனா, எல்லார் கையிலையும் ஒரு கத்தியும் கொடுத்துருக்கு. ஏன் கத்தியை கொடுக்குறான், அவங்களும் ஒரு தப்பாக நினைக்கல. அந்த மிஸ்ரிலே ஒரு வழக்கம் இருக்கிறது, அந்த விருந்துக்கு வரக்கூடியவர்களிட்ட இறைச்சிலாம் பெரிய பெரிய துண்டாக இருக்கும், பழங்கள் இருக்கும். இதை வெட்டுறதுக்குண்டு ஆளுக்கு கையில் கத்தியை கொடுப்பாங்க. அது நாட்டினுடைய ஊரினுடைய வழக்காகவும் இருந்தது. அந்த ஊர்லேயும் அந்த வழக்கம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல எல்லாத்துக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஒவ்வொரு கத்தியும் கொடுப்பாங்களான்னா இல்லை, பொதுவாக 2-3 கத்தியை வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அங்கே என்ன செஞ்சுருக்குது, ஆளுக்கு ஒரு கத்தியை கொடுத்துருக்கு. சரி, ஒரு பெரிய அரண்மனை, அதனால் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கத்தியை ஆளுக்கு ஒன்றா தந்துருக்கிறாங்க போல இருக்குன்னு கூட நினச்சிருக்கலாம். இதனால் அவங்களுக்கு பெரிய வித்தியாசமாக தெரியல. இப்போ சாப்பாடுக்கு உண்டான நேரம் வந்தது, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அறையில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. எஜமாட்டியிலும் அவங்களுக்கு பணியாளர்கள் இருக்கிறாங்க. அந்த பணியாளர்களை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், நான் கட்டளை இடுவேன். இந்த கட்டளையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மீற முடியாது, அங்கே இருக்கக்கூடிய வீரர்களும் மீற முடியாது அந்த கட்டளையை. ஆனால் தவறுக்காக அழைத்த போது அதை மீறினாங்க, அல்லாஹ்வை பயந்து அஞ்சினாங்க. மற்றபடி கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி தானே அவங்க இருக்கிறாங்க. அதனால் அது இல்லாத மீறினா அது சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு அற்ப விஷயம் அப்படின்னு அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. வேறு ஃபித்னாக்களை உருவாக்கிடக்கூடாது, குழப்பங்களை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க கவனமாக இருந்தாங்க. இப்போ அவங்கள ஒரு அறையில் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே சாப்பாடு விஷயம் பிரம்மாண்டம் நடக்குது, அறை அங்கே இருக்குது. எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க ஏற்கனவே அழகு 100 அலா 100, அவ்வளோ ஒரு அழகானவங்க. இப்போ என்ன செஞ்சுருக்குன்னா, அருமையான உடைகள் எல்லாம் போட்டு ரொம்ப அற்புதமான ட்ரெஸ்ஸு பண்ணி ரொம்ப அற்புதமாக வச்சுருக்கு. அழகுக்கு மேலே அழகாக இருக்கிறாங்க. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை போடும்போது அந்த அரண்மனையிலேருந்து கொடுக்கப்பட்ட அதுக்கென்றே தயாரிக்கப்பட்ட, வடிவமைக்கப்பட்ட, திட்டமிடப்பட்டு
அந்த ஆடைகள் அவங்க கையில் அவங்கள அணிவிக்கப்படுது. அவங்களுக்கு இது என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. எதுக்கு நமக்கு ஆடை அணிவிக்கிறாங்க? இந்த பெண்களை கூப்பிட்டதோ விருந்து வைக்கிறதோ, அந்த பெண்கள் இப்படிலாம் பேசியிருக்கிறாங்க, அதை துடைக்கிறதுக்காக இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு ஹிக்மத்தாக வேலை செய்கிறாங்க அப்படி என்பது எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காதில் வரல. இவங்களை கூட்டு வந்து அறையில் வந்து ஜோடித்து வைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அவங்க இப்படி நினைச்சிருக்க கூடும், திரும்பவும் என்ன ஜோடித்து வச்சிருக்கிறாவே, திரும்ப ஏதாவது வம்பு கிழக்க திரும்பவும் வந்து இந்த தவறான வழிக்கு நம்மளை அழைக்க போகிறாங்களா அப்படின்னு கூட ஒரு வேலையை நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நடக்கிறங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்போ அவங்க அறையில் இருக்கிறாங்க, அறையினுடைய பாதுகாவலர்கள் அங்கே இருக்கிறாங்க. இங்கே விருந்து ஸ்டார்ட், எல்லோரும் விருந்து சாப்பிடப்படுது. விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது முடிஞ்சது, எல்லோரும் சாப்பிட்டாங்க. இனி பழங்களை எடுத்தாங்க. பழங்களை எடுத்து இல்லை சாப்பிட்டு முடிஞ்ச போது ஒன்று போல் பழங்களை எடுத்து அதுக்குண்டான எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக திட்டமிட்டு எல்லாத்தையும் சுலேகா செய்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும், நான் சொல்லும்போது தான் நீங்கள் பழத்தை அறுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பழங்களாக இருக்குது, சட்டுன்னு அறுத்துடக்கூடாது, கொய்யாண்டா டக்குன்னு அறுத்து முடிச்சிடுவாங்க. அதனால் அதற்கு தகுந்தவாறு தான் எல்லாமே திட்டமிட்டு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி சாப்பாடு முடிந்தது, பழத்தை கையில் எடுத்துருக்கிறாங்க, கத்தியும் எடுத்துருக்கிறாங்க. இப்போ சைக்கினை பண்ண உடனே அந்த வீரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை இந்த நோக்கி நடக்க சொல்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, நீங்கள் அருங்கன்ட்டாங்க கத்தியை. அவங்க அறுக்கும் போதே இந்த வர்ற ஆரவாரம், அந்த வீரர்கள் பின்னால் வரும்போது ஒரு ஆரவாரம் வருமா இல்லையா, அந்த சலசலப்பு. அப்போ எல்லாரும் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா ஒரு பூரண சந்திரன் அப்படியே வருது. அவங்க அப்படியே பயந்துட்டாங்க, அப்படியே திகைச்சு போயிருக்கிறாங்க. ஒரு பூரண சந்திரனே, முழு சந்திரன் அப்படியே அந்த நிலவை தாண்டி வெளியில் வர்ற மாதிரி அப்படி வந்தால் எப்படி இருக்கும்? வானத்தில் அந்த சந்திரன் இருக்கும்போது அது ஒரு தனி அழகு. பிறை 14ஆம் பிறையை பார்த்தா எப்படி இருக்கும்? அது ஒரு தனி அழகு இல்லையா? அந்த இது ஒரு மேகத்திற்குள் இருந்து அப்படி வெளியில் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தனி ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அல்லாஹ் அவ்வளோ ஒரு இன்பத்தையும் அழகையும் அதில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் அழகானவன், அழகை நேசிக்கிறவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதை வர்றதை பார்த்த உடனே அவங்க அப்படியே திகைச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த பார்வையும் படுது, கத்தியில் இவங்க பழங்களை அருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பழத்தையும் அறுக்கப்படுது, ரெண்டும் ஒன்றாக நடக்குது. அவங்க பழத்தை அறுக்கிறதுக்கு பதிலாக கையை அறுத்துக்கிட்டாங்க. ஃபாத்தத்துக்குள்ள வாஹிதத்தின் மின்ஹுன்ன சிக்கீனா, அவர்களில் ஒவ்வொருவருக்கும் கத்தி கொடுக்கப்பட்டிருந்தது. வகால திஹ்ருஜ் அலைஹின்ன, இப்போ அவங்க என்ன செஞ்சிட்டோம், வாங்க வெளியே வாங்க. இந்த பொண்ணு சொல்கிறாங்க, சுலைஹா சொல்கிறாங்க, வெளியே வாங்க. வர்றாங்க. ஃபலம்மா ரஅய்னஹு, அந்த பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தபோது அக்பர்னஹு, பிரம்மாண்டமாக பார்த்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா ரஅய்னஹு அக்பர்னஹு, அந்த பிரம்மாண்டமான அழகு, இப்படியெல்லாம் ஒரு அழகு இருக்குன்னு கற்பனையே பண்ண முடியாது. ஒக்கத்தான ஐதியகுன்ன, அவர்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய கரத்தை அறுத்துக்கிட்டாங்க. விரல்லையோ அங்கேயோ இங்கேயோ எங்கேயோ ஒரு மொத்தத்தில் கையை போட்டு அறுக்கிறாங்க. ரத்தம் வடியுது. ரத்தம் வடிகிறதுன்னு தெரியல. குளோர்ஃபார்ம் கொடுத்தப்பட்ட மாதிரி இருக்குது. தெரியாதானே? குளோர்ஃபார்ம் கொடுத்துட்டா இப்போ தான் குளோர்ஃபார்மே தேவையில்லை. ஒரு ஏதோ ஒரு ஊசியை போடுறான், ஊசியை போட்டு அவனுக்கு ஆப்ரேஷன் நடக்கிறது அவனே பார்க்குறான். இந்த காலத்தில் இப்படி அப்படி ஆயிடுச்சு இல்லையா? தனக்கு வயிற்றில் ஆப்ரேஷன் நடக்குது, ஹார்ட்டில் ஆப்ரேஷன் நடக்குது, அவனுக்கு முன்னால் டிவி இருக்குது, அவர் ஏதோ நோண்டுறாரு, அதை அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பேஷண்ட்டே பார்க்குறான், அவனுக்கு தெரிகிறது இல்லை. இப்போ இதே மாதிரி அந்த காலத்துலேயும் இதே மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இந்த மயக்கம் கொடுக்கறதுக்கு என்ன செய்வாங்கன்னா பயங்கரமான கதைகளை சொல்லுவாங்க. அப்படியே அதில் லயிச்சு போய் இருப்பாங்க. அதுக்கடையில் இந்த ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிடும். இப்படிலாம் இருக்குது, இப்படி தகவல்கள் இருக்குது. ஒரு தாபியனுடைய விஷயத்தில் கூட இந்த மாதிரி நடந்தது. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைத்தால் அதையும் சொல்லுவோம். இதெல்லாம் நம்முடைய படிப்பினைக்கான உரியது. அப்போ இவங்க இந்த அழகில் இது தெரியாமல் போயிடுச்சு. கைத்து அறுக்கிறது தெரியல, கையை அறுக்கிறதுமா தெரியாது. நம்ம கேட்போம், அப்படி கிடையாது. ஒருத்தன் வந்து ஒரு பையன் பசிக்குதுன்னு வீட்டுக்கு வர்றான். அம்மா பசிக்குதுமா, ஸ்கூல்லேருந்து வர்றான், நான் சீக்கிரம் போகணும், பசிக்குது, எனக்கு தாங்க முடியல அப்படின்னு. அட கொஞ்சம் இருறா, ஒரு 5 நிமிஷம் தரேன். என்னம்மா இன்னுமா இல்லை, பசி தாங்க முடியலம்மா அப்படிங்கிறான். அட கொஞ்சம் இரி அப்படின்னோம், சீக்கிரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை போடுறான். டிவியை போட்டால் கிரிக்கெட் ஓடுது. கிரிக்கெட்டில் அவனுக்கு இப்போ விருப்பமான பிளேயர் பேட்ஸ் பண்ணுறாரு. அதில் லயிச்சிட்டான். அடே நம்ம ஆள் அப்படின்னு உட்காந்துட்டான். சாப்பாடு ரெடி ஆகிட்டு அம்மா கூப்பிட்றான், இவன் காதில் விளங்கையில் இருக்கா இல்லையா? அந்த ஹியால் மாறிடுதா இல்லையா? அப்போ ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை கொண்டு மறக்கடிக்க முடியும்.
அதே மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வருது. ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை மடக்கணும்னு சொன்னால் இன்னொரு பெரிய அதை விட பெருசாக கொண்டு வந்து ஒன்று போட்டுருவான். அதை தான் பேசுவாங்க, இதை விட்டுருவாங்க. இது இயல்பு, இது எல்லா காலத்துலேயும். அதே மாதிரி இப்போ இங்கே என்ன ஆச்சுன்னா, இந்த அழகை பார்த்த போது இந்த கத்தியை கொண்டு கையாக இருக்கிறோம், பழத்தை அறுக்கையில், இறைச்சியாக அறுக்கையில் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல, எதுவும் தெரியல. அவங்க அப்படியே செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர இந்த அழகை அப்படி பார்க்குறாங்க. இவங்க அப்படி கடந்து போகிறாங்க. இந்த அப்படியே திரும்புது முகம், சூரியகாந்தி முகம் திரும்பின மாதிரி சூரியனை நோக்கி. ஃபகுல் ஹாஷலில்லாஹி மாஹாதா பஷரா. அப்போ அவங்களும் சொன்னாங்க ஹாஷலில்லா, அல்லாஹ் தூய்மையானவன். அப்போ அவங்களும் அல்லாவை ஏற்றுக்கிட்டாங்க தானே அர்த்தம். ஹாஷலில்லான்னு அவங்க சொல்கிறாங்க. எல்லாரும் அல்லாவை ஏற்றுக்கிட்டவங்க தான். ஏற்றுக்கிட்டு சிலைகளையும் வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்திய காலத்தில் எல்லாம் மாற்றி அமைக்கப்படுதுன்னு வைங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாற்றி அமைச்சிருவாங்க. ஹாஷலில்லா மாஹாதா பஷரா, இவங்க மனிதரே கிடையாது. இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவங்க ஒரு சங்கையான மலக்கு தான், மனிதர் இல்லை அப்படின்னோடனே அவங்க என்ன கடந்து போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். இப்போ போன பிறகு பார்த்தா ஆண்டு கிடக்குது. என்ன ஆவு ரத்தம், மருந்து வைங்க, அங்கே பஞ்ச வைங்க, அதை வைங்க, மருந்து வைங்க, எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, காலத் ஜுலைஹா சொல்கிறாங்க, ஃபதாலி குன்னல்லதி லும் துன்னனி ஃபீஹி, நீங்கள் யாருடைய விஷயத்தில் என்ன பழித்தீர்களோ, என் மீது வதந்தி பரப்பினீர்களோ, என் மீது அவதூறு சொன்னீர்களோ, அவர்தான் இவர். பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ என்னாச்சு உங்களுக்கு? நான் கையெல்லாம் இருக்கையிலே, நீ கையை அறுத்துக்கிட்டீங்களப்பா, உங்களுக்கு தெரியுதா? அவங்க கேட்குறாங்க, காலத்து ஃபதாலி குன்னல்லதிலும் துன்னனி ஃபீ, யாருடைய விஷயத்தில் என்னை நீங்கள் பழித்தீர்களோ அவர்தான் இவர். இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? என்ன பண்ணுறீங்க? கையை அறுத்துக்கிட்டீங்களே, பார்த்த உடனே கையை அறுத்துக்கிட்டீங்களே, ஒரு தடவை பார்க்கும்போது இப்படி இருக்குது. காலமெல்லாம் நான் அவரோட தானே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், என் வீட்டில் தானே அவர் இருக்கிறாரு, என்னுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? அவங்க அப்படி யோசிக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் இப்படி நினைக்கலாமா, அப்போ நாங்கள் பேசணும், அவங்க பார்க்கணும். இப்போ எல்லாத்தையும் அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் பார்க்கணுன்னு விரும்பினது உண்மை, அதனால தான் இப்படி பேசணும், நாங்கள் பார்த்துட்டோம், ஆனால் எங்களுக்கு ஜீரணிக்க முடியல, இப்படியெல்லாம் ஒரு அழகு இருக்குமா அப்படின்ட்டு. நாங்கள் இனிமேல் உங்களை நாங்கள் குறை சொல்ல மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம், நாங்கள் வெளியில் போய் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பழியை நாங்கள் துடைப்போம் என்பதெல்லாம் நிறைய பேசுகிறாங்க. எல்லாம் அந்த அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, சப்போர்ட்டாக மாறிட்டாங்க. ஒலக்கத ராவத்துஹு அன்னஃப்ஸிஹி ஃபஸ்தாஸம். இப்போ அதோடு மாத்திரம் இல்லாமல் இனி என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இந்த பெண்கள் எல்லாம் ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஜுலைஹா நாயகியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ இவங்க அந்த ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்து தன்னுடைய கணவர் பார்த்துட்டாரு என்றதுக்கு பிறகும் அவங்களுடைய கல்வியிலிருந்து ஆசை மாறலை, அவங்களுடைய ஆசை மாறலை. அதற்கு பிறகும் முயற்சிகள் நடந்தது. அதற்காக என்னதெல்லாம் தடையாக இருக்குமோ அந்த தடையெல்லாம் நீக்கினாங்க. ஏன்னா அவங்க அதிகார பவரில் இருக்கிறாங்க. அதிகார பவரில் இருக்கனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடையெல்லாம் உடைச்சாங்க. அதோடு மாத்திரமல்லாமல் இந்த பெண்களை தங்களுடைய ஆளை ஆக்கி அந்த பெண்களை போய் பேச வச்சாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்போ திரை போட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒலக்கத் ராவத்து அன்னஃப்ஸிஹி ஃபஸ்தாஸம். இதுக்கு நீண்ட விளக்கங்களை முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறாங்க. அந்த பெண் முயற்சி செஞ்சாங்க, சுலைஹா முயற்சி செஞ்சாங்க. அந்த முயற்சியில் ஒன்று, இந்த பெண்களும் போய் சொன்னாங்க, ல இல்லம் எஃப்அல் மா ஆமுருஹு ல யுஸ்ஜனன்ன ஒல யகூனம் மின சாகிரீன். யூசுஃப், நீங்கள் அவங்க எஜமாட்டி சொல்கிற மாதிரி நீங்கள் கேளுங்க. இந்த பெண்கள் பேசுகிறாங்க, அவங்க போய் பேசுகிறாங்க. அப்படி நீங்கள் கேட்க இல்லைன்னா ல யுஸ்ஜுனன்ன ஒல யகூனம் மின சாகிரீன். இப்போ தான் சொல்ல சொன்னாங்க, அவர் சிறையில் இடப்பட்டு சிறுமையில் ஆழ்த்தப்படுவார். சிறைக்கு போனால் ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், சிறைக்கு போயிட்டு வெளியில் வந்தால் அப்படியே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனா சொல்கிறானா இல்லையா? ஒரு சிறுமை வந்துடத்தானே செய்யுது. தப்பே பண்ணியிருக்க மாட்டான். தப்பு பண்ணாதவன்லாம் நிறைய பேர் சிறைக்கு போகிறது நம்ம நாட்டில் சாதாரணம். தப்பு பண்ணுறவன்லாம் வெளியில் கெத்தாக இருந்துக்கிட்டு இருக்கிறதும் சாதாரணம். தேர்தல் கமிஷன் அந்த தேர்தல் அறிவித்ததுக்கு பிறகு பணம் இவ்வளோ பணம்லாம் கொண்டு போனால் பட்டுவாடா செஞ்சால் அதை பிடிப்பான்லாம் இருக்குது. போன எலெக்ஷனில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நம்ம இப்போ ஊரில் நம்ம இதில் தான் 4.5 கோடி ரூபா பிடிப்பட்டதா இல்லையா? இன்றைக்கி ஏதாவது இருக்குதா? அவர் கெத்தாக தான் பேசிகிட்டு இருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும், எல்லா பத்திரிகையிலையும் வந்தது, ப்ரூஃப் ஆகிடுச்சு, தெளிவாகிடுச்சு.
அவர் ஹோட்டல் வச்சிருக்கிறாரு, அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற பணியாளர்கள் தான் அந்த ரூபா கொண்டு போகிறாங்க. கரெக்டாக அந்த பெட்டியில் போய் என்ன செய்கிறாங்க, பிடிக்கிறாங்க. அதில் பெரிய வேடிக்கை என்னன்னு சொன்னால், அதை போட்டு கொடுத்ததும் அந்த கட்சிக்காரன் தான், செஞ்சதும் அந்த கட்சிக்காரன் தான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எந்த கட்சி இந்த நாட்டில் இருந்தால் சமூகத்திற்கு நல்லது இல்லையோ என்று சொல்கிறோமோ அவங்க. ஆனால் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் மேலே இருக்கிறதுனால இன்னைக்கு அவர் சாதாரணமாக இருக்கிறார். இதே இது 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா எவனாவது கொண்டு போய் பிடிச்சேன்னு சொன்னால் சிலையில் தான் உட்காந்துட்டு இருப்பான். அவன் வியாபாரியாக இருப்பான், ஒரு கடனுக்காக வேண்டி கொண்டு போயிருப்பான். அதை கடன் தந்தவன் இந்தாப்பா கொண்டு போப்பான்னு கொடுத்துருப்பான். எத்தனையோ நாள் 10 வருஷம் வராத கடன் வந்திருக்கான், சந்தோஷமாக வாங்கிட்டு வந்துருப்பான். பிடிச்சி சிறையில் கொண்டு போட்டுருவான். இதுக்கு என்ன ஆதாரம், ரிசிப்ட் எங்க, மண்ணாங்கட்டி எங்கன்னு கேட்குறான். இந்த 4.5 கோடி ரூபாய்க்கு மேலே பிடிபட்டிக்குதா, இதுக்கு என்ன ஆச்சு? அப்போ இதெல்லாம் சாதாரணமான ஒரு நிலை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது எல்லா காலத்திலையும் இந்த கூத்து இருந்திருக்கு. அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் அருமையான பெருமக்களே. எனவே இப்போ நீங்கள் சரியான முறையிலே உங்கள் எஜமாட்டி சொல்வதற்கு நீங்கள் கட்டுப்பட இல்லைன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ல யுஸ்ஜனன்ன, அவர் சிறையிடப்பட்டு ஒல யகூனம் மின சாகிரீன், அவர் சிறுமையாளர்களில் ஆக்கப்பட்டு விடுவார், கேவலப்படுத்தப்பட்டுருவாங்க அப்படின்னு பயமுறுத்துங்க அப்படின்னு சொல்லி வச்சு இவங்கெல்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்க. இவங்க பார்த்தாங்க, என்னடா இது பெரிய முசீபத்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கே, எல்லாம் நாம் எதை விட்டு நம்ம விலகணும்னு பார்க்குறோமோ திரும்பவும் அதே பலா இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் அல்லாஹ்விட்ட கேட்டாங்க, கால ரப்பி சிஜ்னு அஹப் இலைய மிம்மா யதுஊனனி இலை. இது அடுத்த பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அந்த பெண்கள் என்னை எதன் அளவில் அழைக்கிறார்களோ, பன்மையாக தான் சொல்கிறாங்க, பன்மையாகவே சொல்கிறாங்க. அப்போ மற்ற எல்லாரும் ஒன்றா கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்களா இல்லையா? அவர்கள் என்னை எதன் மீது தூண்டுகிறார்களோ அதை விட எனக்கு சிறையே ரொம்ப விருப்பமானது, ஏன்னா சிறையில் போட்டுறல்லா அப்படின்னு சிறையில் போடப்படி சொல்கிறாங்க. ஒயில்லா தஸ்ரீஃப் அன்னி கைதகுன்ன அஸ்பு இலைகின்ன வாக்கும் மினல் ஜாகிலின், அப்படி இல்லைன்னா நான் அறிவியினர்களில் ஆகி பாவத்தை செஞ்சிருவேன், பாவத்தை செய்யக்கூடிய நிலைமையில் எனக்கு ஆக்கிடாத ரஹ்மானே, என்னை பரிசுத்தப்படுத்து, என்னை தூய்மையாக்கு, இதற்கு ஜெயிலை எனக்கு பரவாயில்லை, என்னை ஜெயிலை போட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு. இது வேற ஒரு ஹதீஸ் வந்ததாக ஞாபகம், எனக்கு சரியாக சொல்ல தெரியல. அவங்க ஜெயிலை கேட்டிருக்க தேவையில்லை, பாதுகாப்பை மட்டும் கேட்டிருக்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு செய்தி ஞாபகம் இருக்குது, கொஞ்சம் தேடி பார்க்கணும். ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு, அப்படியா நீங்கள் ஜெயிலை கேட்குறீங்களா, அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். நீங்கள் ஜெயிலுக்கு போகணுன்னு விரும்புகிறீங்களா, ஃபஸ்தஜாப, அல்லாஹ் கபூல் செய்தான். ரப்பு ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு, அல்லாஹ் அவருடைய துஆவை கபூல் செய்தான் அப்படின்னு வருது. சரி, இது எப்படி ஜெயிலுக்கு போகிறது, எப்படி அது ஒரு சூழல் உருவாகுது. இப்போ இவங்க சொல்லிட்டாலும், இந்த பெண்கள் சொல்லிட்டாலும் வெளியில் பரவலாக பெரும் பேச்சு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் தன்னை பற்றி குறையாக, சுலைஹா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, தன்னை பற்றி குறையாக மக்கள் பேசுகிறாங்க. இதை துடைக்கணும் அப்படின்னா இந்த பேச்சிலிருந்து வெளியில் வரணும், அதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த பெண்கள் எந்த அளவுக்கு போய் சொல்ல போகிறாங்க, ஒரு 10 பெண்கள் இருப்பாங்களா, இவங்க எல்லாத்தையும் போய் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பெண்களுடைய வாயை அடைக்க முடியுமா? அதுக்கு ஒரே வழி, இவங்களை தூக்கி சிறையில் போட்டோன்னு வைங்க, அவர் தப்பு பண்ண போய் தானே சிறையில் போட்டிருக்காங்க, பேசுவாங்களா இல்லையா? இவங்க தப்பு பண்ணால் இவங்களை போட்டிருப்பாங்க, சிறை எதுக்கு போகிறார்? தப்பு பண்ணாதவர் ஏன் சிறையில் போடுவாங்க? அரசாங்கம் சிறையில் போடுமா? நம்ம நாட்டில் தப்பு பண்ணாதவங்களெல்லாம் போடுவாங்க, பார்க்கத்தானே செய்கிறாங்க. நம்முடைய நீதிமன்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோமா இல்லையா? நீதிமன்றங்கள்லாம் நீதிமன்றங்களாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ அதே மாதிரி அந்த காலத்துலேயும் அது எப்படி இருந்ததுங்கிற பாருங்க. இப்போ இவங்க போய் அசீஸ் தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பெண்ணு, ஹாதல் அப்து கது ஃபதஹனி, ஏதோ ஒன்று நடந்தது, நீங்கள் சரி, இப்போ நான் கேட்குறேன், உங்கள் மனைவியை பற்றி ஊரெல்லாம் கெட்ட கேவலமாக பேசிக்கிட்டு இருக்குதே, இதை நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? இப்போ நான் அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன், என் மேலே நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க, அது ஏதோ ஒரு குழந்தைய பேசுனதை வச்சு இவங்க ஒத்துக்கிடலாம், இல்லை நான் தப்பு பண்ணேன் அப்படின்லாம் ஒத்துக்கிட்டு, அவர் தான் சொன்னார், வஸ்தகபிரிலி தம்பிக்கு, உன்னுடைய பாவத்துக்காக நீ அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுப்பு தேடுன்னு யார் சொன்னா? அசீஸ் தான் சொன்னார் தவிர இவங்க அதெல்லாம் இல்லை, நான் தப்பு பண்ண இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு குழந்தை என்னமோ ஒரு நடந்துட்டு, அதிசயம் நடந்துட்டு, அதை வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்னையை நீங்கள் குற்றம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்பவும் சொல்கிறேன், அவர் தான் என்னை நாடி வந்தார். இப்போ சரி, அது அவர் நாடி வந்தாரோ நான் நாடி போனேனோ, இப்போ என்ன ஆச்சு? உங்களுக்கும் கேவலமாக இல்லையா? இந்த பேச்சை அடக்குவதற்கு வழி என்ன? அவரை தூக்கி சிறையில் போடுங்க. சிறையில் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் இந்த பேச்சு அடங்கிடும். அடே, அவர் தப்பு பண்ண போய் தானே நீதிமன்றம் என்ன செஞ்சுருக்குது, சிறையில் போட்டிருக்குது. இதோடு மாத்திரமல்லாமல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளை வச்சும் பேச வச்சாங்க.
அந்த அதிகாரிகள்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க, நீங்கள் அவங்கள சிறையில் போடுறது தான் உங்களுக்கு நல்லது, ஒரு விசாரணை நீங்கள். ஆனால் சிறையில் சும்மா போட முடியாது, நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தணும். நீதிமன்றத்தில் நிறுத்தணும். இவர் தான் பெரிய அமைச்சராக இருக்கிறாவே, உள்துறை அமைச்சரால் இவர் இருக்கிறார், நிதித்துறையெல்லாம் இருக்குது. உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதானே அங்கே சட்டம் அந்த நாட்டில். அது என்ன பக்கம் இருந்தாலும் சரி தான், அது குஜராத்தாக இருந்தாலும் சரி தான், அது மதுரை அந்த திருமங்கலமாக இருந்தாலும் சரி தான், அவர் உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதான் சட்டம். நீதிமன்றத்துக்கு அவர் தான் வழிகாட்டி, தேர்தல் துறைக்கு அவர் தான் வழிகாட்டி, அவர் தான் எல்லாம் அப்படிங்கிற நிலைமை நம்ம நாட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த அசீஸ் இருக்கிறாரு, அவர் தான் நிதித்துறை அமைச்சராக இருக்கிறார், உணவுத்துறை அமைச்சராக இருக்கிறார், முதன்மை அமைச்சராக இருக்கிறார். அரசருக்கு எல்லாம், அரசர் முழுமையாக நம்பக்கூடியது அவர் தான். அவர் என்ன சொன்னாலும் சரியாக இருக்குண்டு. இப்போ அந்த அடிப்படையில் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படுது. நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து அவங்களை சிறையில் போடுங்கன்னு சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. பாபரி மஸ்ஜித் ஏன் உடைச்சா, அதுக்கு முன்னாடி தாக்கல் நீதிமன்றம் கொடுக்குது. அதில் நான் வந்து ஆய்வுகள் நடத்தப்பட்டது, அதில் கோயில் இருந்ததா, சிலைகள் இருந்ததா, அது இருந்ததா, இதுதான் ஒன்றுமே இல்லை. 400 வருஷமாக பள்ளி தான் இருந்ததாக அடையாளம் இருக்குது. அதுக்கு முன்னால் அது சிலை இருந்ததோ கோவில் இருந்ததுக்கு எந்த அடையாளம் இல்லை. ஆனாலும் பெரும்பான்மையான மக்களினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நான் தீர்ப்பு செய்கிறேன், அதில் கோயிலை கட்டுங்கன்னு சொன்னால், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களும் மக்கள்லாம் காரி துப்புனான். அப்போ இதே மாதிரி ஒரு காலத்தில் அது நடந்திருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த தப்பும் இல்லை, ஆனால் அவங்க ஒரு துவா செஞ்சுட்டாங்க, என்ன சிறையில் போடுண்டு. அதான் அல்லாஹ் கபூல் செய்கிறான். இந்த மாதிரி வந்து அல்லாஹ் ஒவ்வொன்றையும் அந்த இணைப்பான். இந்த சபபுகளை ஒரு முசப்பிபவன், காரணங்களை உருவாக்கக்கூடியவன். நீங்கள் பின்னி அதை கொஞ்சம் நிதானமாக பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வளமன்னு சொல்லிட்டு போகிறோம், நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து இந்த செய்திகளை நீங்கள் கொஞ்சம் அசை போட்டால் அல்லாஹ் எப்படி ஒவ்வொன்றையும் ஒரு தொடர்புபடுத்தி இருக்கிறான் என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ இவர்களை சிறைக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து சிறைக்கு அனுப்பப்படுது. சிறைக்கு போகிறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. சிறைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து செல்லப்படுது. அப்படி சிறை வாசலுக்குள் வரும்போது அப்படி தலை கவிழ்ந்தவர்களாக பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க, சிறைக்குள்ளே போகிறாங்க. போய் உட்கார்ந்தா சிறை கதவை பூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்கள சுற்றி நிறைய கைதிகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சுற்றி வந்து உட்கார்றாங்க. ஏன்னா அந்த அழகை அவங்க தான் முதல் முறையாக பார்க்குறாங்க. என்னடா இது, இவ்வளோ பெரிய அழகான ஒருத்தர் உள்ளே வர்றாரு, யார் இவர் அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு வந்து அவங்கள அவ்வளோ பேரும் சுற்றி உட்காந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் என்ன தப்பு பண்ணியிருக்க போகிறாரு அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த கைதிகள் இடத்துல என்னை பற்றி தப்பான அபிப்பிராயம் வராமல் நீ பாதுகாத்துக்கோ. இந்த கைதிகள் வந்துடுச்சுன்னு சொன்னால் இனி இது சிறைக்குள்ளே சண்டையெல்லாம் வருமா இல்லையா? சிறைக்குள்ளே சண்டை வர்றதுங்கிற ஒரு பக்கம் இருக்குது. சிறையினுடைய வார்டன்களாக இருக்கிறவங்களே சண்டையை மூட்டி விடுவானோ, அவன் அடித்து இவன் செத்துட்டான் அப்படின்லாம் வருதா இல்லையா? அந்த கைதிகளுக்குள்ளே சண்டை, அவன் யாரும் தெரியாது, இவன் யாரும் தெரியாது, ஏன் அடிக்கிறான்லாம் தெரியாது. அவன் அடி ஒன்றா விடுதலை ஆகிறதுக்கு நான் என்ன, நீ அவனை அடிச்சிரு, சண்டை போட்டுரு, அவன் அப்படி செஞ்சான் இப்படி சண்டை, நீ விடுதலை ஆகிறதுக்கு நான் துணையாக இருக்கிறேன். இந்த கேவலம் அசிங்கெல்லாம் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அரசியலை பார்த்தாலும் சொன்னால் கேவலமான அரசியல் இது. இப்போ அதனால் அல்லாஹ் இடத்துல அவங்க கேட்குறாங்க, இவர்களிடத்தில் என்னை பற்றி யதார்த்தம் எதுவோ அதை நீ போடுவாயாக, என்னை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் வந்து விடாமல் நீ பாதுகாத்து கொள்வாயாக என்று கேட்டதும் அல்லாஹ் அதை கபூல் செய்கிறான். இப்போ அவங்க கண்ணில் இருந்து அப்படி கண்ணீராக வடியுது. ஜிப்ரீல் வந்தாங்க. மிம்ம புகாவுக் வாந்த இஹ்தத்ர சிஜன், ஏன் அழுகிறீங்க யூசுஃப், நீங்கள் தானே சிறையை தேர்வு செஞ்சீங்க, இப்போ நீங்கள் அழுவுறீங்களே, நீங்கள் சிறையை தேர்வு செய்யாமல் என்னை பாதுகாப்புக்கா இதை விட்டு என்னை வெளியாக்குன்னு கேட்டால் அப்புறம் அல்லாஹ் செஞ்சுருப்பான், உங்கள் துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான். நீங்கள் சிறையை நீங்கள் தானே தேர்ந்தெடுத்தீங்க, சிறை வேணும் என்று நீங்கள் தானே சொன்னீங்க. அஹப்பு இலைய, எனக்கு ரொம்ப பிரியம், கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய, நான் சிறைக்கு போகிறது தான் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குதுன்னு வேறு சொல்லிட்டீங்களே, இப்போ அழுதுகிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கும்போது, நான் சிறைக்கு வந்ததுக்கு அழுகை இல்லை. அவங்க சொல்கிறத பாருங்கள், ஜிப்ராயில், நான் சிறைக்கு வந்ததுக்காக அழுகலை, நான் தொழணும், இந்த இடமெல்லாம் சுத்தமாக இல்லையே, இது சுத்தமாக இருக்குமா என்னன்னு தெரியலையே, அல்லாஹ்வை நான் ரப்பு, நான் கேட்டதையெல்லாம் அவன் கபூல் செய்கிறான், என்னை பாதுகாத்தான், என்னுடைய சகோதரர்களிருந்து பாதுகாத்தான், கிணற்றிலிருந்து பாதுகாத்தான், அடிமைத்தனத்திலிருந்து பாதுகாத்தான், இந்த கேவலமான நிலையிலிருந்து என்னை பாதுகாத்தான், நான் கேட்ட சிறை அவன் தந்திருக்கிறான், அந்த ரப்பை நான் நன்றிக்காக வணங்குவதற்கு இந்த இடங்கள் சுத்தம் இல்லாமல் இருக்குமோ என்று நான் பயந்து அழுகிறேன். சுத்தம் இல்லாத இடத்துல அல்லாஹ் நான் வணங்குறதா அப்படின்ட்டு
அப்போ ஜிப்ரீல் சொன்னாங்க, இல்லை, அல்லாஹ் எனக்கு தெளிவாக அறிவித்தான், சிறையினுடைய உள்பகுதியில் 40 முழமும் வெளியில் 40 முழத்தையும் உங்களுக்காக அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். மலக்களை வச்சு அதை பரிசுத்தப்படுத்திட்டான். அது தூய்மையாக இருக்கிறது. இந்த 40 80 இடங்கள் வெளியில் இருக்குது, வெளியே இருக்குது. சில சமயங்களில் வெளியில் திறந்து விடுவாங்களா இல்லையா? அங்கேயும் சரி இங்கேயும் சரி நீங்கள் என்ன செய்யலாம், இந்த இடங்களில் நீங்கள் தொழ முடியும், இபாதத்து செய்ய முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். சரி, இப்போ இது முடிஞ்சது, இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு. இப்போ சிறைக்குள்ளே அவங்க வந்து நிம்மதி ஆகிட்டாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து, அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகிட்டாங்க. இப்போ அதை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், சும்மா பதாலகும் மிம்பதி மாற அவுல் ஆயாத்தி இல்லை யஸ்ஜுனுன்னஹு ஹத்தாஹி. நம்ம மேலே சொன்ன விஷயந்தான். அந்த நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு உண்மை என்ன என்பது தெரிந்ததற்கு பிறகும் மிம்பதி மாற அவுல் ஆயாத், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பு பண்ணல, அவங்க பரிசுத்தமான ஆள், தூய்மையான ஆள் என்ற அத்தாட்சிகளை பார்த்ததற்கு பிறகும் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அத்தனை என்ன விளங்குறோம், அந்த நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் ஒரு நிரபராதியை தான் உள்ள அடைக்கிறோங்கிறது தெரிஞ்சு தான் செய்கிறாங்கங்கிறது அல்லாஹ் தெளிவாகப்படுத்திட்டான். அவங்க அத்தாட்சியை பார்க்குறாங்க, அந்த குழந்தை பேசுகிறது பார்க்குறாங்க, எல்லா அடையாளம் இருக்குது, எல்லா விஷயமும் இருக்குது, எல்லாமே தெளிவாகிடுச்சு. விசாரணையில் அவங்க தப்பு பண்ண இல்லைன்னு தெரிந்ததுக்கு பிறகு கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் நினச்சிங்க, ஒரு வருஷம் கடங்க, 2 வருஷம் கடங்க, 7 வருஷம் இருந்திருக்கிறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 7 வருஷம் சிறையில் இருந்திருக்கிறாங்க. 7 வருஷங்கிறது சாதாரணமாக வாழ்க்கையில் ஒரு பெரும் பகுதி இல்லையா? உள்ளே போயிட்டாங்க. இப்போ உள்ளே இருந்திருக்கும்போது இன்னும் 2 பேர் உள்ளே வர்றாங்க. வதகல மஅசுஜன ஃபதையான், இன்னும் 2 வாலிபர்கள் அந்த சிறையில் அடைக்கப்படுறாங்க. இவங்க அடைக்கப்பட்ட அதே காலகட்டத்தில் இன்னும் 2 வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க, சிறையில் அடைக்கப்படுறாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டால், அவங்கள பற்றி அவங்க கனவு காண்றாங்க. அந்த கனவு நம்ம பின்னால் சொல்லுவோம், நாளைக்கு சொல்லுவோம். அந்த 2 பேரும் அந்த சிறையில் இருக்கும்போது இந்த 2 பேர் ஏன் வந்தாங்க அப்படின்னா, ஒரு கைதியினுடைய பேர் அப்ரூஹா, இன்னொரு கைதியினுடைய பேர் காலிப். இந்த 2 பேரும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, உள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மன்னருக்கு 2மே சமையல் கட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க. சமையல் கட்டில் வேலை பார்க்கக்கூடிய இந்த அப்ரூஹா என்ன செய்வார்னு கேட்டால், அவர் ரொட்டி சுட்டு கொடுக்கக்கூடியவர். அவரெல்லாம் ரொட்டி அந்த உணவுகள் தயாரித்து கொடுக்குறவர். இந்த காலிப் என்பவர் யார் என்று கேட்டால், மன்னருக்கு ஜூஸ் கொடுக்கக்கூடியவர். அப்போ மன்னராக இருந்தவர் யார், ரையான் இப்னுல் வலீத். நம்ம அசீஸ்ன்னு சொல்கிறோம் கித்ஃபீர், அவர் முதலமைச்சர், அவர் தான் தலைமை அமைச்சர். கிட்டத்தட்ட அவர் தான் அரசாட்சி செய்கிறார். நமக்கு பிரதமர்னு ஒருத்தர் இருந்தாலும் அரசாட்சி செய்கிறவர் உள்துறை அமைச்சர் தானே, அவரது கையில் தானே எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் அங்கே அந்த காலத்தில் இருந்திருக்குது. இந்த ரையான் இப்னுல் வலீத் அரசராக இருக்கிறார். அவருக்கு ரொட்டிஸ் கொடுக்கறது, இந்த உணவு கொடுக்கறது, இந்த ஜூஸு பானங்கள் கொடுக்கறது காலிப். இப்போ இந்த அரசருக்கு எதிரானவர்கள் உள்ளே இருக்கிறாங்க. அரசருக்கு எதிரானவங்க உள்ளே இருக்கிறாங்க. இந்த அரசரை ஓச்சிட்டா நம்ம என்ன, நம்ம விரும்புகிற அரசரை கொண்டு வரலாம். இந்த சதி திட்டங்கள் எல்லா காலத்துலையும் எல்லா நாட்டிலையும் இருக்கிறது தானே. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு செய்து இந்த 2 பேரையும் போய் அந்த சதிகாரர்கள் அணுகிறாங்க. எந்த 2 பேரையும், இந்த 2 ஜூஸ் கரைக்கிறவரையும் ரொட்டி சுடுறவரையும் அணுகி, இந்தாப்பா உனக்கு நியாயமான காசு நான் தர்றோம், அரசு தராத காசை நான் உனக்கு தர்றோம். நீ எவ்வளோ சம்பளம் வாங்குறான், உதாரணத்துக்கு வச்சுங்க, ஒரு 25,000 ரூபா வாங்குறியா, உனக்கு மாதம் 2.5 லட்ச ரூபா தர்றோம், 10 மடங்கு தர்றோம். சரி, என்ன செய்யணுங்கிறீங்க? சாப்பாட்டில் விஷத்தை கலந்துரு, அவ்வளோதான். அரசருக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு, இந்த சாப்பாடு அரசருக்கு மட்டும் செய்கிறதுக்கிட்டே தனியாக சமையல் அறை, அந்த சாப்பாட்டில் நீ விஷத்தை வச்சிடணும். நீ என்ன செஞ்சிடணும்னு கேட்டால் ஜூஸில் விஷத்தை கலந்துரு, முடிஞ்சு போச்சு. உனக்கு 10 மடங்கு என்ன செய்ய தர்றோம். அந்த மாதிரி நிறைய உனக்கு பொற்காசு தரோம், அது தரோம், ஆசை ஊட்டப்பட்டது. முதல்ல பயந்தாங்க. யாருக்கிட்ட தெரியும், அவர் வயிற்று போக்கு அதுன்னு வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி என்னத்தையா நாங்கள் செய்ய, மீதி நாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கிறோமே, நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்கள் நேராக மோத முடியாது, அரசரிடத்தில் நாங்கள் நேர முடியாது, அதிகாரத்தில் இருக்கிறோம், அரசபையில் இருக்கிறோம். ஆனால் இவரை நீக்கிட்டேன்னு சொன்னால் நமக்கு தோதுவான ஒரு அரசரை கொண்டு வந்துடலாம். நம்ம சொன்னதெல்லாம் அவர் கேட்பார், நம்ம சொன்னதையெல்லாம் கேட்பார். அந்த அரசர் பெரிய விவரம் இல்லாமல் இருக்கலாம், விவரம் இல்லாதவங்களை தான் இங்கே கொண்டு வந்து அரசபையில் இங்கே வைக்கிறான். அங்கேருந்து பின்னால் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்குது. ஏன்னா அவனை கேள்வி கேட்குற அளவுக்கு உண்டான புத்திசாலிலாம் என்ன செஞ்சிடக்கூடாது, பிரதமராக வந்துடக்கூடாதுங்கிறதுல ஆர்எஸ்எஸ் கவனமாக இருப்பாங்க. அதே மாதிரி திட்டமாக அங்கே என்ன செய்யப்பட்டது, செய்யப்பட்டு
நீங்கள் 2 பேரும் விஷத்தை கொடுத்துருங்க, உங்களுக்கு தேவையானது நாங்கள் எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றி தர்றோம் அப்படின்னோன்னும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு அன்றைக்கி அடுத்த நாள் இது செய்கிறதுண்டு எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி விஷம்லாம் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. இப்போ இதில் இந்த காலிபு என்பவர், அந்த ஜூஸ் கரைக்கிறவர், அவர் ருஜு ஆகுறார். நம்ம செய்கிறது பாவம் இல்லையா, நம்ம செய்கிறது தப்பு இல்லையா? தஃசீலில் ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க. நம்ம அரசரை போய் கொல்றதுங்கிறது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்ட்டு அவர் நான் செய்ய மாட்டேன்னு மனசுக்குள்ளேயே அமைச்சிட்டார். அவனை போய் சொல்லலை, அவன்கிட்ட சொல்லலை, ரொட்டி சுடுறவன்கிட்ட போய் சொல்லலை, அபுருஹாட்ட சொல்லலை. இவராக என்ன செஞ்சிட்டார், வெளியில் அவர் அதை செய்கிறது இல்லைன்னு சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நஞ்சத்துக்கு வீசிட்டார். ஜூஸை நல்லா கரெக்டாக எப்பவும் கொடுக்குற மாதிரி அழகாக செஞ்சுருக்கிறாரு. உணவும் வந்துருச்சு. ஆனால் அவன் வச்சுட்டான், அப்ரூஹா என்ன செஞ்சிட்டான், உணவில் விஷத்தை வச்சுட்டான். இப்போ அந்த உணவும் வந்துருச்சு, பானமும் வந்துருச்சு. அரசர் வந்து சாப்பிட்றதுக்கு உட்கார்றார். அந்த உட்காரும்போது ரையான் இப்னு வலீத் வந்து உட்கார்ந்த உடனே, அவர் முதல்ல சாப்பாடு, கடைசியில் தானே ஜூஸ் குடிப்பாங்க, அவர் சாப்பாடை கையில் எடுக்கும்போது இவனால் பொறுக்க முடியல, இந்த காலிபால் பொறுக்க முடியல. அரசே சாப்பிட்றாதீங்க, அதில் விஷம் வச்சுருக்குது அப்படின்ட்டான், கக்கிட்டான். அப்போ அது விசுவாசம், அந்த விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்தினான். அரசே சாப்பிட்றாதீங்க, விஷம் வச்சுருக்கணும். அவருக்கு அப்படி, என்னப்பா சொல்கிற நீ? ஆமாம், அதில் விஷம் வச்சுருக்குது. அப்போ அவன் சொன்னான், அவனுக்கு இவன் தெரியாதுல்ல, இவங்க கலக்கையில் நெஞ்ச கலக்கையில் அவனுக்கு தெரியாது. அவன் சொன்னான், அரசே அந்த ஜூஸை நீங்கள் குடிக்காதீங்க, அதில் அவன் விஷம் வச்சுருக்கிறான் அப்படின்ட்டு. என்னடா பைத்தியம் விளையாடுறீங்க, என்ன ஆச்சு உங்கள் 2 பேருக்கும், என்னடா நடக்குது அப்படின்னு அவர் கேட்ட உடனே, இல்லை அதில் அவன் விஷம் வச்சுருக்கான், இல்லை அவன் விஷம் வச்சுருக்கிறான் அப்படின்னு. இல்லை அதனால அவன் வைக்க இல்லைன்ட்டு அவனும் சொல்கிறான், விஷம்லாம் வைக்க இல்லைன்ட்டு இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அப்படியா, நீ தானே ஜூஸை கரைச்சிட்டு வந்த, ஜூஸை குடி அப்படின்னு அவன் எடுத்து குடிச்சிட்டான். அந்த பிரச்சனை இல்லையே, கடைன்னு குடிச்சிட்டான். ஒன்றும் அவன் இழைக்கிறான், சாப்பிடு ரொட்டியை சாப்பிடு, நீ தானே ரொட்டி கொண்டு வந்த சாப்பிடு. அவன் சாப்பிட இல்லை. என்னாச்சு, அப்போ ஒரு பூனையை கூப்பிட்டு அந்த ரொட்டியை போட்டால் அது தின்று செத்து போயிட்டு. இப்போ நீங்கள் 2 பேரும் ஏதோ கூட்டு செஞ்சு 2 பேரையுமே பிடிச்சிடுற அரசர். ஆனால் என்ன செஞ்சிட்டார், உள்ளே போட்டார். இவர் கலக்க இல்லைன்னாலும் கூட கடைசி விசாரணையில் இவன் முதல்ல ஒத்துக்கிட்டு தான் இருக்கிறான் அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு அந்த அதிகாரிகளுடைய நடவடிக்கைகள், அந்த செய்தி வேறு, அதுக்குள்ளே நம்ம போகலை. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட தொடர்புடையது இல்லை. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த சூராவுடைய தொடர்புடையதுங்களாம் கொண்டு வரணும். இந்த 2 பேரையும் என்ன செஞ்சிட்டாரு, அந்த சிறையிலே உள்ள தள்ளுங்க அப்படின்னு என்ன செஞ்சாச்சு. அந்த 2 பேரும் தள்ளப்பட்டது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வ தஹல மஅஹு சிஜ்ன ஃபதயான். அந்த 2 பேரும் அவர்களோடு இன்னும் 2 இளைஞர்கள் அந்த சிறைக்குள்ளால் வந்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இனி அவர்களுடைய செய்தி. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலையை அல்லாஹ் மாற்றி அமைக்கிறான், ஒரு வித்தியாசமாக அமைக்கிறான். அந்த 2 பேருடைய கனவின் அடிப்படையில் அந்த 2 பேரும் கனவு காண்றாங்க. அந்த கனவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. அது எப்படியெல்லாம் அமைகிறது, அதற்கு பிறகு அரசர் கனவு காண்றார் என்று அந்த கனவுகள் நீண்டு செல்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை அந்த கனவுகளுடைய செய்திகளை குறித்து நாம் பேசுவோம். அல்லாஹ் இந்த பாடத்திலிருந்து நமக்கு தெளிவான இதயத்தையும் படிப்பினையும், அந்த படிப்பினையின் வழியில் நடப்பதற்கான நன்னடத்தையையும் அல்லாஹ் தாலா நமக்கு தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.